திருச்சி கிழக்குல த்ரிஷா அவர்கள் நிற்க வாய்ப்பு இருக்கா? அதான் சொல்கிறேனே, யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ ஒரு புரளியை கிளப்புறாரு, அது இவ்வளோ பெரிய செய்தியாக மாறுது. முதல் ஃபைலில் கூட கையெழுத்து போடல, அதுக்குள்ளே எப்படி அந்த தவறு செய்வார்? இருக்கட்டும், அவங்களே கூட கூட்டு வர்றாருன்னு வச்சுக்கிங்களேன், அது வரும்போது தானே விமர்சனம் பண்ணும். இப்போ சசிகலா என்ன பண்ணாங்கன்னா, சட்டமன்றத்துக்கு சசிகலாவை ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு போய் சபாநாயகர் சேரில் அவங்கள உட்கார வச்சார். அந்த மாதிரி ஏதாவது தவறு இப்போ நடக்க போகுதா? இல்லை. ஏற்கனவே எம்ஜிஆர் தான் விஜயினுடைய ரோல் மாடலாக இருந்திருக்கு. அப்போ பின்னால் வர்றவங்களுக்கு விஜய் ஒரு ரோல் மாடலாக இருக்கு. விஜய் ஜெயிச்சார்ல, ஏன் நாம் போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிவகார்த்திகேயனுக்கோ சூர்யாவுக்கோ பின்னாளில் வரும். அது எத்தனை வருஷம் கழித்து வரப்போகுதோ அல்லது அடுத்த வருஷமே வரப்போகுதோ தெரியாது. யாருக்கு அந்த மோகம் இருக்குன்றது நீங்கள் உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும்? சூர்யாவுக்கு கட்டாயமாக இருக்குது. சூர்யாவுக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குது, அதற்கு தகுதியான நபரும் கூட. பிரைம் 9 டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை விமர்சகர் திரு அந்தரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருச்சி கிழக்குல த்ரிஷா அவர்கள் நிற்க வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமான புரளிகள். எல்லாருமே அதான் சொல்கிறேனே, யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ ஒரு புரளியை கிளப்புறாரு, அது இவ்வளோ பெரிய செய்தியாக மாறுது. அந்த புரளியை ஒரு நல்ல புரளியாக கிளப்பி விடலாம்ல. இப்போ பாருங்கள், சகாயம் ஐஏஎஸ் நிற்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட பொய் தான், அதில் எந்த அளவுக்கு உண்மை இல்லை. ஆனால் அது கேட்க இனிமையாக இருக்குது. வர்ற ஒரு லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்துன்னு சொல்கிற ஒருத்தர் கொண்டு வந்து நிற்க வைக்க போகிறாரு அப்படிங்கிறதுல அந்த பொய்யிலையும் ஒரு நல்லா இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது கேட்குறதுக்கு. திரிஷாவை நிறுத்துகிறாங்கன்னு இப்படி அநியாயத்துக்கு ஒரு பொய்யை சொல்கிறது விஜயை இன்னும் சீண்டி பார்க்குற வேலை. ஏன்னா உங்களுக்கு பாலிடிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸும் நம்ம வைரல் ஆச்சுல, அதனால இருக்கட்டும். அதுக்காக என்ன, அதுக்கு இப்போ என்ன, இன்னும் ஒரு முதல் ஃபைலில் கூட கையெழுத்து போடல, அதுக்குள்ளே எப்படி அந்த தவறு செய்வார்? இருக்கட்டும், அவங்களே கூட கூட்டு வர்றாருன்னு வச்சுக்கிங்களேன், அது வரும்போது தானே விமர்சனம் பண்ணணும். அன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நியாயம் இருக்குது, அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, அவங்கள எதுக்கு அரசியலுக்கு கொண்டு வந்தீங்கன்னு அன்னைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு அவர் பதில் சொல்ல போகிறாரு, அல்லது பதில் சொல்லாமல் கடந்து போக போகிறாரு. அது இன்னொரு நேரடியாக கொண்டு வந்து அவர் எங்கேயும் உட்கார வைக்க போகிறது. ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்தப்பையும் த்ரிஷா அவர்கள் தான் முதல்ல போயிட்டு வார்த்தை சொல்கிறாங்க. அது அவங்களுடைய பர்சனல் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் திரை உலகத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க, வேறு வேறு கதைகள்லாம் இங்கே இருக்குது. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவங்க போய் சொல்கிறது அவங்க பர்சனல், அதை விட்டுருங்க. இப்போ சசிகலா என்ன பண்ணாங்கன்னா, சட்டமன்றத்துக்கு சசிகலாவை ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு போய் சபாநாயகர் சேரில் அவங்கள உட்கார வச்சாங்க. அந்த மாதிரி ஏதாவது தவறு இப்போ நடக்க போகுதா? இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, நேராக அவங்களுக்கு ஏதோ ஒரு நியமன பதவி, நிறைய நியமன போஸ்டிங் இங்கே இருக்கும், அரசு கீழே இருக்கும். அப்படி எதையாவது ஒரு நியமன பதவி கொடுத்து அங்கே உட்கார வைக்கிறாருன்னா அதை கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒருவேளை அவங்கள அரசியலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறவர் மக்கள் மத்தியில் நிறுத்தி ஓட்டு போட்டால் போடுங்க, போடாட்டி போங்க, உங்கள் விருப்பம்னு கொண்டு வந்து நிறுத்தினா அதை கேள்வி கேட்க முடியாது. அது ஜனநாயகம். அப்போ அதை வெயிட் பண்ணி பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காமல் கூட போகலாம் இல்லையா? அப்போ நடக்கிறதுக்கு முன்னாடியே இது நடந்துருச்சு, இது நடக்க போகுது அப்படின்னு இழிவுபடுத்துகிற வேலையை முதல்ல நிறுத்தணும்னு சொல்கிறேன். ஏன்னா அவரை இழிவுபடுத்த அவருக்கான ப்ளஸ்ஸுங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது, ப்ளஸ்ஸாக அவருக்கான ஆதரவு கூடிக்கிட்டே இருக்குது. அதனால் இவங்க விஜயை ஒழிக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி இழிவுகளை நிறுத்தினா போதும், அவர் தானாகவே போயிடுவார். இப்போ சினிமா துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த், சரத்குமார், இப்போ தற்போது விஜய், சீமான், இவங்களாம் இப்போ அரசியலுக்கு வராங்க. இது இன்னும் தொடருமா? இல்லைங்க, சினிமாவிலேருந்து இப்போ விஜய் ஜெயிச்சிட்டார்ல, இவர் ஒரு முன்னுதாரணமாக இருப்பார். ஏற்கனவே எம்ஜிஆர் தான் விஜயினுடைய ரோல் மாடலாக இருந்திருக்காரு. அப்போ பின்னால் வர்றவங்களுக்கு விஜய் ஒரு ரோல் மாடலாக இருப்பார். விஜய் ஜெயிச்சார்ல, ஏன் நாம் போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிவகார்த்திகேயனுக்கோ சூர்யாவுக்கோ பின்னாளில் வரும். அது எத்தனை வருஷம் கழித்து வரப்போகுதோ அல்லது அடுத்த வருஷமே வரப்போகுதோ தெரியாது. யாருக்கு அந்த மோகம் இருக்குன்றது நீங்கள் உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும்? சூர்யாவுக்கு கட்டாயமாக இருக்குது. சூர்யாவுக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குது, அதற்கு தகுதியான நபரும் கூட. அவர் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு ஹெல்த்தியாக பார்க்குறீங்களா சினிமாலேருந்து? ஏங்க, அரசியலில் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் நிறைய பேர் வராங்க. நீங்கள் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே கள்ளச்சாரம் எங்காச்சினார், இங்கே பிக் பாக்கெட் அடித்தாருங்கிற பல கதைகள் இருக்கும். அவங்களே தேர்தல்னு எம்எல்ஏ ஆகி மந்திரி வரைக்கும்லாம் வந்திருக்காங்க. ஒரு நடிகர் வர்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த ஜனநாயகத்தில் ஓட்டு போடுகிற எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. ஏன் நடிகரை மட்டும் வர வேணான்னு சொல்கிறீங்க? கட்டாயமாக வரலாம். இப்போ சோஷியல் மீடியா தாக்கேக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு சொல்லி சொல்கிறாங்க இந்த வின்னிங்க்கு. அது உண்மையாக சோஷியல் மீடியா தாக்கம் அதிகமாக இருந்தா விஜய் இனிமேல் சோஷியல் மீடியா தாங்க இந்த வரக்கூடிய 5 வருஷம். இல்லை, நீங்கள் இப்போ இது மட்டும் இல்லை, இனிமேல் எதிர்வரும் காலங்களில் எல்லா பிரச்சாரமும் சோஷியல் மீடியாவில் தான் அதிகமாக முன்வைக்கப்படும். சோஷியல் மீடியா அரசியலை தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அதனால தான் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கான ஐடி விங்கை உருவாக்கி அதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பெண் மீடியா இந்த தேர்தலில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு எதிராக இவ்வளோ புரளிகளையும் கிளப்பி விட்டது அவங்க தான்.
அதே மாதிரி விஜயினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க இறங்கி விடிய விடிய அடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்களோ எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு ஒரு பலமான ஐடி விங் இங்கே இருக்குது. அது என்னென்னா வெளிநாடுகளில் இருக்குது. அவங்களுக்கு இங்கே இருக்கிற அரசியல் நிலவரமே புரியாது. சீமான் தான் சிஎம்னே நினச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப பேர். அவருக்கு இங்கே டெபாசிட் கூட வாங்க மாட்டாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கனடாவில், ஜெர்மனில், லண்டனில் அங்கே இங்கேன்னு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு பெரிய ஐடி விங்காக வேலை பார்த்துச்சு. அதனால் ஐடி விங்குகள் துணை இல்லாமல் நீங்கள் இங்கே ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. அதுதான் இனிமேல் எதிர்காலம். விஜயோட ஜனநாயகம் படம் எப்போ ஒரு எதிர்பார்க்கலாமா? அவருடைய பிறந்த நாள் அப்போ வர்றதா ஒரு இப்போதைக்கு ஒரு பிளான் இருக்குது. ஆக்சுவலாக ஜூன் 22 அவருடைய பிறந்த நாளில். அது வந்து பிறந்த நாள் திங்கக்கிழமையில் வர்றதுனால அதுக்கு முன்னாடி இந்த 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல். கடைசி இன்னொரு படம் நடிச்சு கொடுக்கறதா வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இனிமே எதுக்குங்க நடிக்கணும்? அவர் அவ்வளோதான், சிஎம் ஆகிட்டார், இனி நடிக்க மாட்டேன். சினிமா துறைக்கு விஜய் எந்த அளவுக்கு உதவி செய்வார் நினைக்கிறீங்க? செய்யணும். ஏன்னா இந்த துறையிலிருந்து போன எல்லாருமே ஏமாற்றிருக்காங்க. ஏன்னா இந்த துறையிலிருந்து கலைஞர் போயிருக்கிறாரு. ஸ்டாலின் கூட சொல்லலாம். அவரும் வந்து குறிஞ்சி நாடகங்கள்லாம் நடிச்சிருக்காரு. விஜயகாந்த் அவர் கூட நிறைய விஷயம். விஜயகாந்த் அவர் அதிகாரம் கைக்கு வரல. அந்த பக்கம் ஜெயலலிதா அம்மா இவங்க எல்லாருமே நினச்சிருந்தா நம்ம தமிழ்த்துறையை வந்து தமிழ் திரையுலகத்தை ரொம்ப ஒரு பொற்காலமாக மாற்றிருக்கலாம். அது பெரும்பாலும் செய்யலை. இப்போ அவங்க வந்து தரமணியில் ஒரு பெரிய ஃபில்மு இது ஸ்டுடியோ கட்டி கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா. அதற்கப்புறம் வந்த ஆட்சியில் அவங்க பேரை எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஜே திரைப்பட நகரம் தான் அது பேர். அடுத்து வந்த திமுக ஆட்சியில் அந்த பேரை மாற்றினாங்க. அதில் அவங்களுக்கு கடுப்பாயிருச்சு. அப்போ இந்த திரையுலகம் அமைதியாக இருந்துச்சு. இல்லைங்க அதே பேர் இருக்கட்டுமேன்னு யாராவது சொல்லுவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. யாருமே சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்க 2வது முறையாக ஆட்சிக்கு வந்தேன்னு உங்களுக்காக இவ்வளோ பண்ணல, இந்த பேரை கூட மாற்றும்போது கேட்கலல்ல யாரும், இனிமேல் உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்னு கதவை சாத்திட்டாங்க. அதே மாதிரி இந்த கலைஞர் வந்து நிறையா செஞ்சார். பட் இருந்தாலும் இங்கே கோரிக்கைகள் நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையுமே அவர் செஞ்சு கொடுக்கல. இப்போ விஜய் வராரு, ரொம்ப திறந்த மனதோடு அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கவனித்து அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ செஞ்சு கொடுத்தாருன்னா நம்ம இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். நன்றி சார். நன்றி.